சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சென்னை வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் விற்கக்கூடிய இடங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன நவராத்திரி வரப்போகுது அப்படினாலே கொலு பொம்மைகள் தான ஸ்பெஷல். சோ இந்த வருஷம் என்னென்ன புது பொம்மைகள் வந்திருக்கு, எவ்வளவு விலை சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாங்கள் 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். மண் பொம்மை தான் போடுறோம். நல்லா பொம்மையெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது பொம்மை இந்த வருஷத்துக்கு ஒரு டைமு நல்லா விலை அதிகமாக ஆகுது யோசிக்கிறாங்க. ஆனால் யோசித்தாலும் பொம்மையெல்லாம் நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. விரும்பி எல்லா பொம்மையும் நல்லா வாங்குறாங்க. கொலுவுக்கு வைக்கிறதுக்கு நம்ம கடை தேடி எல்லோரும் வாங்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்மையெல்லாம் நல்லா அழகாக லட்சணமாக எல்லா பொம்மையும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதாவது கஸ்டமர் வந்தாலும் நின்று ஒரு பொம்மையாவது வாங்காமலாம் யாரும் போகிறதில்ல. எல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. நம்ம பொம்மை நல்லா பேசலாம் நல்லா இருக்கும். கொலுவில் வாங்கி வச்சாலும் நல்லா சூப்பராக நச்சுன்னு இருக்கும். நம்ம கடை தேடி அயோத்தி மண்டபம் கோயில் வாசலில் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. விரும்பி நாங்களும் இதே வியாபாரம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் புதுசாலாம் யாரும் நாங்கள் இதே ரெகுலராக இந்த வியாபாரம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எப்போதும் மாமி மாமா எல்லாம் வரவங்க எல்லாம் நம்ம கடையை தேடி வாங்கிட்டு போகிறாங்க. அமாவாசை நவராத்திரி அதாவது இன்றைக்கி நாளைக்கு கொலு எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சதுக்கு பிறகு நேற்றுலேருந்தே எங்களுக்கு வியாபாரம் ஆகிட்டுருக்கு. மழை வந்ததுனால எங்களுக்கு நேற்று மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக வியாபாரம் நல்லா நடக்கும். நாளைக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும். நாளைக்கு கொலு எல்லோரும் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஜனங்க என்னென்ன பொம்மை அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நம்ம கடையில் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. பிடிச்ச ஐட்டமாக தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம். செட்டு பொம்மை வருவாங்க, தசாவதாரம் வாங்கிட்டு போவாங்க, கல்யாண செட்டு கேட்பாங்க, லட்சுமி சரஸ்வதி விரும்பி வாங்குவாங்க, நரசிம்மர் ஐகிரி எல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் வாங்குகிற ஐட்டம் தான் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். செட் ஐட்டத்துலேயும் வாங்குறாங்க, தனி பொம்மையும் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பெங்களூர் ஐட்டம் சாமி நல்லா புதுசாக நிறைய வந்திருக்குதுங்க. இந்த பொம்மை காளியம்மன், மதுரை காளி. இது எப்போதும் இப்போ இந்த ஐட்டம் நிறைய எப்போதும் வாங்குவாங்க. எல்லா மக்கள் ஜனங்க நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேடி இந்த பொம்மை அதிகம் வராது, 1-2 தான் வரும். வந்தாலும் கரெக்டாக வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்லாயிருக்கும். இதெல்லாம் 4 பொம்மை 2 பொம்மை இப்படி தான் வரும். ஆனால் நான் சின்ன டக்குன்னு காலி ஆகிரும். இந்த பொம்மையோட ரேட்டு 3500 வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் இருந்து 500 ரூபாயில் இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. செட்டு பொம்மைனா 4500, 3500, 2500, 1500 சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. சின்னது பெருசு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்குது. நேரில் வர்றது தாங்க ரொம்ப நல்லது. நேரில் இந்த மாதிரி கடையில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொம்மை வாங்கிட்டு போகலாம். அதாவது நம்ம ஆன்லைனில் வாங்குறாங்க, அதாவது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி வாங்கிட்டு போகிறது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே அவங்க கொண்டு போகலாம். அதால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. அனுப்பிச்சி விட்ற பொம்மை நல்ல பொம்மையும் இருக்கும், அதில் டேமேஜி வரும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் கம்மின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கடையிலே வாங்கிட்டு போகிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்கள வாங்கி ஆயுத பூஜைக்குள்ளே எங்களுக்கு எல்லாம் காலியாகிடும். நல்லா வியாபாரம்.
கொலுவுக்கு தேவையான பார்க் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி ஆளுங்க, சேரு, டேபிள், ட்ரீ எல்லாமே இருக்குது. பார்க்கு செட்டு, புல், மேட்டு எல்லாமே இருக்குது. இதில் பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்குது. மிக்ஸி வந்து ஓடுற மாதிரியே இருக்குது, புஷ் பண்ணால் ஓடும், அதில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குது. கட்டில் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஆட்டுக்கல் அதெல்லாம் கூட இருக்குது நம்மக்கிட்ட. கல்லுலேயே இருக்குது, ஆட்டுக்கல் அதெல்லாம் கூட இருக்குது. ஃபேன் இருக்குது. குட்டி குட்டி பசங்களுக்கு கிச்சன் செட் கூட இருக்குது. ஸ்டீல் சம்மா, தட்டு, அந்த மாதிரி மிக்ஸி, கிரைண்டரு, பிளேட்டு, டம்ளரு, குக்கரு, அடுப்பு எல்லாமே இருக்குது. கிச்சனில் ஸ்டீலில் இருக்க ஏன்னா அனைத்து சாமானும் இருக்குது. பசங்க கொலுவில் வைக்கிறாங்க, குழந்தைங்க கூட்டின்னு வர அவங்களும் பார்த்து விரும்பி வாங்குறாங்க. அது பார்க்கு ஐட்டம் தான் நிறையா வாங்குவாங்க. மரம், செடி, அந்த மாதிரி குட்டி குட்டியாக டேபிள், சேரு, மேட்டு, அந்த சைடில் வைக்கிற பூத்தொட்டி அதெல்லாமே விரும்பி வாங்கிட்டு போடுறாங்க. குளம், கோபுரம், ஐயர் வீடு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட வாங்கிட்டு போவாங்க. ரோடு இருக்குது, பிரிட்ஜு இருக்குது, பென்ஸு, வேலி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எல்லாம் 5 ரூபா 10 ரூபா. குட்டி குட்டி மரம்லாம் 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி இருக்குது. வீடு குளம் கோபுரம்லாம் இருக்குது 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சிலவங்க நேராக பார்த்து வாங்குறவங்க வராங்க, ஆன்லைனில் வாங்குறவங்களும் இருக்காங்க. இந்த டைம் தான் நவராத்திரி டைம் தான், இந்த அமாவாசை அன்னைக்கு அதுக்கு முன்னாள் மறுநாள் வியாபாரம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகிடும். ஆனால் இந்த வருஷம் வியாபாரம் கம்மி தான். ஆனால் கஸ்டமர் வரதை பொறுத்து தான் இருக்குது வியாபாரம். இவ்வளோ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு ஆகாது. நவராத்திரி டைமில் வருஷம் இந்த கடை இருக்கும். நார்மல் டைமில் பேண்ட்ஸ் வியாபாரம், பிளாஸ்டிக் டாய்ஸ் அதுவும் இங்கே தான் இருக்கும். ஒரு 20-25 வருஷமாக கடை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம். இந்த வருஷம் வியாபாரம்லாம் எப்படி? சுமாராக பரவாயில்லைங்க. பரவாயில்ல போயிட்டுருக்கு. மழை கொஞ்சம் அதுதான் கெடுக்குது. ஆனால் மழைன்னா சூப்பராக காலி ஆகிடும் பொம்மை. அதெல்லாம் வியாபாரம்லாம் பரவாயில்ல. ஏன் ஒரு 10, 20, 30 ஆயிரத்துக்கு மேலே வந்துருக்கு. நவராத்திரி நெருங்குற டைம்ல எப்படி போகும் வியாபாரம்? அப்போலாம் நல்லா ஜோராக போகும். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆன்லைன்லாம் வந்துருச்சுல, எல்லாருமே அதுலயே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, நேர்லலாம் வந்து வாங்குறாங்க. அதெல்லாம் அது ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்க, எங்கே கொடுக்க முடியாது பொம்மை. அந்த அளவுக்கு ஃபேமஸாக அங்கே வியாபாரம் ஆகும். ஆன்லைனில் தான் நிறையா வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் எங்கள்கிட்ட அந்த மாதிரி நேரடியாக முன்னெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே, இந்த ஆன்லைன் இல்லாத போது 10 வருஷத்துக்கு முன்னே சூப்பரான வியாபாரம் பண்ணுவோம். இதை விட இன்னும் பயங்கரமான வியாபாரம் ஆச்சு. ஆனால் இப்போ 2 கடை எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. எப்பயும் ஆன்லைனில் போனாலும் எங்களுக்குள்ள வியாபாரம் எப்பவுமே நடக்குது. நேர்ல வந்து வாங்குறாங்க. வாங்குறாங்க, நேரில் வந்து வாங்குறாங்க. நம்ம கடையில் எந்த பொம்மை அதிகமாக வாங்கிட்டு போவாங்க? நம்ம கடையிலையா நரசிம்மர் வாங்கிட்டு போவாங்க, ஐகிரி வாங்கிட்டு போவாங்க, நடராஜ் சிலை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் ஷோகேஸுக்கும் 2 பொம்மை, அந்த கிளி, பச்சை கிளி, சிங்கம், மான், இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நிறையா வாங்கிட்டு போவாங்க. வருஷமாக வச்சுருக்கோம்.
வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரமே இல்லை கண்ணு. என்னாச்சு? தெரியல. ஆள் எவ்வளோக்கா நேர்ல வரதில்லை? இல்லை ஜனமே வரல. ஜனம் வந்தால் தானே வியாபாரம் ஆகும். வியாபாரமே இல்லை. மற்ற வருஷம்லாம் எப்படி நல்லா அதெல்லாம் ஏதோ சுமாராக போச்சு. இந்த வருஷம் ஆத்துறதே வியாபாரமே இல்லை. இன்னும் வருஷமாக நல்லா தான் வியாபாரம் ஆச்சு. ஏதோ சுமாராக ஆச்சு. ஒரு அநியாயத்துக்கு இந்த வருஷம் வியாபாரமே இல்லை. பொம்மைலாம் அதிகமாக வாங்குவாங்க. ஐகிரி வாங்குவாங்க, நரசம்மா வாங்குவாங்க, கோபுரம் வாங்குவாங்க, புளிசிங்கை வாங்குவாங்க, யானை வாங்குவாங்க, மான் வாங்குவாங்க, தொலைச்சி மாடு வாங்குவாங்க. எல்லா பொம்மையும் நிறையா வாங்குவாங்க. ஆரம்பத்துலேருந்து கம்மியான விலையிலேருந்து இப்போ சாயத்தை இப்போ அதெல்லாம் 2 லட்ச ரூபா பொம்மை. அப்போல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு எடுப்போம். இப்போ 2 லட்ச ரூபா. எல்லாம் ஒரு பொம்மை 400ரூவா, 500ரூவா, 400ரூவா, 600ரூவா, 700ரூவா, 100ரூவா, 50 வரைக்கும் இருக்குது. 50 ரூபாலேருந்தே இருக்கா பொம்மைலாம் 50 ரூபா வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் 200ரூவா, 300ரூவா, 400ரூவா, 500ரூவா, 1000ரூவா. அவ்வளோ பொம்மை தசாவதாரம் 1500ரூவா எல்லாம் இருக்குது. என்ன கிடைக்கிறது எல்லாம் உடஞ்சது தின்னது போனால் ஆளுக்கு 20,000 ஒரு 10 நாளைக்கு உட்காந்துருந்தா ஆளுக்கு 20,000 30,000 கிடைக்கும். இப்பதான் எல்லாரும் ஆன்லைன்லயே பொம்மை எல்லாம் வாங்க அதனால தான் வியாபாரமே மட்டும் ஆகி போச்சு. இப்போ ஆன்லைனில் வந்ததுலேருந்து ஒரு வியாபாரம் ஆகல. நம்மக்கிட்ட நவராத்திரி அந்த கொலு பார்க் செட்டு எல்லாமே இருக்குது மேடம். அப்புறம் அந்த கல்யாண சீர்வரிசை செட்டுன்னுவாங்க, அந்த செட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் கோயில் செட்டு அந்த செட்டு எல்லாமே மொத்தமாக இருக்குது மேடம். ஒன்று ஒரு ப்ரைஸில் இருக்குது. 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே மொத்தமாக இருக்குது. ஆமாம், அப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. போன வருஷம் நல்லா போயிட்டு இருந்து இந்த வருஷம் நார்மல் தான் மேடம். அமாவாசைலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்லா போகும். அதிகமாக இந்த கோவில் செட்டு பார்க் செட்டு அதுதான் அதிகமாக மூவிங் ஆகும். எல்லாமே வைப்பாங்க. எல்லாமே கொலு வைக்கிற செட்டு தான் மேடம். அது மாதிரி படி இந்த நவராத்திரி படி மாதிரி வைப்பாங்க மேடம். 5 படி 6 படி படி நம்மக்கிட்ட தனியாக இருக்கும் மேடம். அதுவும் நம்ம ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்போம். எத்தனை வெரைட்டி வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். இங்கே நவராத்திரி ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்ககிட்ட பார்க்கு செட்டு, கோயில் செட்டு, ஃபார்மர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, லோட்டஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே நிறைய இருக்குது. கம்மி ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் கடைக்கு வந்தால் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸை தவிர நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லாவே கொடுப்போம். எங்களுக்கு கஸ்டமர் முக்கியம். கிராஸ் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த கடைக்கு வந்தால் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் கேட்குறது எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும். எங்களை நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க.